என்ன, மனித நெறினா என்ன, மனித வாழ்க்கைனா என்ன? மனிதனா இருக்குமே ஒழிய மண்ணா இருக்கக்கூடாது, கல்லா இருக்கக்கூடாது. சிந்திக்கக்கூடியவனா மனிதன் இருக்கு. ஏன்னா மனிதனுக்கு மூளை இருக்கு. உலகத்துல வாழ்கிற உயிரினங்களிலேயே சிந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரு உயிரினம் மனித இனம். ஏனைய உயிரினங்களுக்கு அப்படி முடியாது இல்லைங்களா? ஒரு நாயிடம் போய் நீங்க கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ ஏன் காலத்தாழ்வா வந்த, நீ ஏன் இப்படி செஞ்ச, நீ ஏன் அப்படி போனன்னு அதுகிட்ட கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அது மிருகம், விலங்கு, அதனால சிந்திக்க முடியாது. ஆனா மனிதன் அப்படி அல்ல, மனிதனால் சிந்திக்க முடியும். அவனுக்கு பிற உயிரினங்களை விட ஆற்றல் வாய்ந்த மூளை இருக்கிறது. அந்த மூளையை அவன் பயன்படுத்தணும். இல்லைன்னா அவன் படிப்படியாக அவன் நினைக்கிறான் அவன் வட்டத்துக்குள்ள அவன் செய்யறது சரின்னு சொல்லி, ஆனால் படிப்படியாக என்ன ஆகும், அவன் தனக்குத்தானே குழி தோண்டி புதைத்துக் கொள்வான். என்றைக்கு ஒரு மனிதன் அவன் தனக்குன்னு ஒரு பொறுப்பு வருகிற பொழுது, தனக்குன்னு குடும்பம் வருகிற பொழுது, நீங்கள்லாம் உணர்ந்து பார்க்கலாம். ஒரு சிலர் இளைஞனா இருக்கும் போது ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மானம் போயிட்டு இருப்பாங்க. ஆனா அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சு ஒரு குடும்பம் இன்னும் ஒன்று வந்துட்ட பிறகு அவன் பிள்ளை நெறிகெட்டு போனா, என்னைக்கா ஒரு சிகரெட்டு வெண்சுருட்டு பிடித்துக் கொண்டிருக்கிற ஒரு அப்பா நான் கேட்கிறேன், அவர் முன்னால அவனுடைய மகன் சிகரெட் பிடிச்சிட்டு போறாரு. அந்த அப்பா, அப்பா நானும் சிகரெட் அடிக்கிறேன், நீயா அடிப்பா, பரவாயில்லப்பா, நல்லதான்ப்பா விடுவாங்களா? நானும் தண்ணி அடிக்கிறேன், நீயா அடிப்பா, அடிச்சிட்டு போப்பா அப்படின்னு விடுவாங்களா? ஏன்னா தன் பிள்ளை கெட்டு போக கூடாது, தன் பிள்ளை ஒழுங்கினமா ஆயிடக்கூடாது, தன் பிள்ளை நல்லா வரணும்னு எல்லா தாய் தந்தரையும் விரும்புவாங்க. அவதான் தான் நல்ல தாய் தந்தரா இருக்க முடியும். தன் பிள்ளை எக்கெடு கட்டு போனாலும் எனக்கு என்ன கவலை என்று விருப்பம் நல்ல தாய் தந்தரா இருக்க முடியாது. ஏன்னா எதிர்காலம் என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த பிள்ளையாலே பெரிய பாதிப்பு வந்துவிடும். இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்து நாம் வாழ்க்கையில ஒழுக்கமானவர்களாக, நெறியானவர்களாக, பண்பானவர்களாக, நாகரிகமானவர்களாக நாம் உருவாக வேண்டும். இவற்றையெல்லாம் நம்முடைய பழைய நூல்கள், குறிப்பாக திருக்குறள் போன்ற நூல்கள் நமக்கு பாடமாக கற்பிக்கின்றன. ஆனால் நம்மவர்கள் பலர் அதை தொடுவதே கிடையாது. இன்றைக்கு திரைப்பட பாடல்கள் என்ற பாடல்களை நாம் காது கொடுத்து கேட்க முடியாத பாடல்களாக பல பாடல்கள் வந்து விட்டன இல்லைங்களா? இழிவான கருத்துக்கள், இழிவான ஆட்டங்கள், இழிவான கூத்துகள். ஒரு பெண்ணை நாகரிகமற்ற முறையில மேடையில நிறுத்தி அரைகுறை ஆடைகளை உடுத்தி கொண்டு அவளை ஆட வைக்கிறான் இல்லைங்களா? அதை ஒரு சிறப்பான காட்சின்னு எல்லா பெரியவனும் முதல் கொண்டு கைத்தட்டி வரவேற்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் அதை கேவலமா பெண்ணை இப்படி இழிவுபடுத்துறான்னு நினைக்கிறீங்களா? அந்த பெண்ணை நினைக்கிறது இல்லை, பார்க்கிறோன்னு நினைக்கிறது இல்லை இல்லையா? பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய இழிவு இழுக்கு, இதனால அதை பார்க்கிற, இதை வரவேற்று கொண்டு போறதுனால பார்க்கிற வளர்கிற தலைமுறை கூட அது சரிதான் என்று உடைகளை அப்படி உடுத்தி கொண்டு பண்பாடு இழிந்து போகிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இடைநிலை பள்ளியில படிக்கிற மாணவர்கள் இவ்வாறான தாக்கத்தால பலர் தம்முடைய கல்வியை இடையிலே நிறுத்திவிட்டு பல்வேறு காதல், வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய்களை நுழைஞ்சு தன்னுடைய படிப்புகளை பாழடித்து போதை நம்ம பார்க்கணும். இதுக்கு என்ன காரணம்? படிக்க வேண்டிய நேரத்தில் படிப்புக்கு, கல்விக்கு முன்னுரிமை கொடுத்திருந்தா எதிர்காலம் நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ஆனா எதற்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க? கேளிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, என்டர்டெயின்மெண்ட்ஸ். இது அவனை வாழ வைக்காது, எதிர்காலத்தை அவன் நிலைப்படுத்தாது, அது அவனை அழிக்கும். ஏன்னா கேளிக்கையை முன்னுரிமை கொடுக்கிற பொழுது கேளிக்கை நடத்துகின்றவர்கள், என்டர்டெயின்மெண்ட்ஸ் போன்ற இவற்றை நடத்துகின்றவர்களுக்கு முதல் குறிக்கோள் பணம் மட்டும்தான். பணம் தான் அவனுக்கு குறிக்கோள். ஏன்னா நீங்க சீட்டு கொடுத்து போய் வாங்கி பாக்குறீங்க, காசு கொடுத்து வாங்கி உங்க வீட்டில் எக்ஸ்ட்ரா வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மாதம் 50 வெள்ளி, 100 வெள்ளி, 80 வெள்ளி அதுக்காக கட்டி கொண்டிருக்கிறோம். அவனுக்கு பணம் வருது, நம்ம பணம் போகுது. ஆனால் அதில் அறிவு செய்திகளை நாம் பார்க்கிறோமா? பண்பாட்டை பார்த்துக்கிறோமா? நெறிகளை கற்றுக் கொடுக்கிறோமா? நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் வளர்கிறது. அதனால விளைவுகளை எண்ணி பார்த்தா ஆய்வுகள் காட்டுகின்ற, நான் சொல்லல, மோசமான விளைவுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எல்லா துறைகளையும் நாம் ஓரளவு சிந்திக்கக்கூடியவர்களாக, அறிவாளர்களாக, சிந்தனையாளர்களாக நாம் விளங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். கண்ணை மூடிக்கொண்டு எதையும் நாம் ஏற்றுக்கொள்வது என்பது நம்மை அழிக்கும், நம் இனத்தை அழிக்கும், நம் பண்பாட்டை அழிக்கும். ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம இனம் இருக்கிறது, அறிவாளியான இனமாக நாம் இருக்கிறோமா இல்லையா என்று சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னே தைப்பிங் என்ற ஒரு நகரில் ஒரு சீன பன்றி வளர்த்தான். நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு செய்தி பரவலாக நாடு முழுவதும் பரவியது. அந்த பன்றியில ஒரு 10 வெள்ளியோ 100 வெள்ளியோ தடை வீட்டி வந்தா அது 1000 வெள்ளி, 5000 வெள்ளி ஆயிரும், பெரிய மகிமை அந்த பன்றிக்கு இருக்கு என்று ஒரு செய்தி பரவியதும் ஜொகூர் பார்லிருந்து பேருந்து பிடித்து கொண்டு போனாங்க. எதுக்கு? காசு கொண்டு பண்டிகை தழுவதற்கு. கூட்டம் நிரம்பிருச்சு. அந்த சீன பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அந்த பண்டிகை வளர்த்த சீனத்துக்கு சீன பண்டி, அவன் சீன பண்டிகை வெட்டி கறி வச்சு சூப் வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான்.
ஆனா இந்த தமிழன் என்ன செய்தான்? ஏதோ தனக்கு ஏதோ கிடைக்க போகுதுன்னு பண்டிதனா ஏதோ கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஓட்டமா ஓடணும். என்ன கிடைத்தது? என்ன அறிவு இது? என்ன சிந்தனை இது? எங்கே இருக்கிறது நம்முடைய சிந்தனை? இப்படி என்ன வேணாலும் நம்ம செய்யலாம். நம்ம ஆளுங்களை இந்த போர்வையில என்ன வேணாலும் பண்ணலாம். கண்ணை மூடிக்கொண்டு நம்பிக்கொண்டு ஓட்டமா ஓடுவார்கள். உண்மையா பொய்யா சரியா அதெல்லாம் சிந்திப்பதே கிடையாது. செந்துள் வட்டாரத்துல ஒரு எரும மாடு கோயிலுக்குள்ள புகுந்துருச்சான் இல்லையா? எரும மாடு சிவன் கோயில்ல புகுந்துருச்சுன்னு சொல்லி அந்த செய்தியை ஒரு பெரிய செய்தியை எடுத்துக்கொண்டு குறுஞ்செய்தி வாயிலாக ஒவ்வொருவருக்கும் அனுப்பி 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 என்ன ஆயிற்று? வீடு தோறும் வீட்டுக்கு வெளியில விளக்கு வச்சாங்க. என்ன எரும மாடு கோயில்ல புகுந்துருச்சுன்னு வீடு தோறும் விளக்கு வச்சாங்க. பெரும்பாலான வீடுகள் இருந்தது. நான் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லா வீடுகளையும் விளக்கு. நான் நினைச்சேதோ கார்த்திகை மாதம் போல இருக்குன்னு. ஆனா கார்த்திகை கிடையாது, ஒரு மண்டம் கிடையாது. பிறகுதான் செய்தி கேள்விப்பட்ட சிவன் கோயில்ல எரும மாடு புகுந்துருச்சான். பிறகு மறுநாளே அந்த செய்தி என்பது பொய் என்று செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் அறிவிக்கப்பட்டன. எங்க இவங்களுடைய அறிவையும் இவங்களுடைய மூளையும் எங்கே வைத்துக் கொள்வார்கள்? ஏன் இந்த மக்களால் சிந்திக்க முடியல? ஏன் இவர்கள் இப்படியான மக்களாக இருக்கிறார்கள்? நம்ம சிந்திக்க வேண்டாமா? அப்படின்னா நம்ம யாரும் என்ன வேணாலும் செய்யலாமே இந்த போர்வையில இல்லையா? வானொலியிலையும் தொலைக்காட்சியில என்ன செய்யறான்? இந்த கல்லை போட்டா வீடு எதிர்கால வாழ்க்கை ஆஹா ஓஹோன்னு இருக்கும். 5000 வழி 10,000 வழி கல் வாங்கி போடுங்கன்னு கல்வி வியாபாரிகள் வணிகர்கள் வணிகம் செய்வதற்காக உங்களை நம்மிடம் வந்து பல்வேறு விளம்பரங்களை ஆசை வார்த்தைகளை கூறி விற்கிறான். நம்மளும் கண்ணை மூடிக்கொண்டு என்ன செய்யறோம்? 10,000 வழி சாதாரண ஒரு கல்லா இருக்கும். 10,000 வழி. ஒரு மனிதனுடைய முன்னேற்றமோ வளர்ச்சியும் எங்கே இருக்கிறது? எதில் இருக்கிறது? அவனுடைய உழைப்பில் இருக்கிறது. அவனுடைய வெற்றி என்பது அவனுடைய உழைப்பில் இருக்கிறது, அவனுடைய முயற்சியில் இருக்கிறது, அவனுடைய அறிவில் இருக்கிறது, அவனுடைய திட்டங்களில் இருக்கிறது. நாம் அறிவார் சிந்திப்போமே ஆனால், நாம் திட்டமிடுவோமே ஆனால், நாம் உழைப்போமே ஆனால், நாம் முயற்சி எடுப்போமே ஆனால், இதுதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்கிறார்கள் முயற்சி திருவினையாக்கும்னு. அந்த பழமொழிலாம் அதை செய்யலாம். திருக்குறள் தூக்கி குப்பத்தல்ல போட்டுடலாமே. வெறும் கல்லையும் அல்லது வெறும் இந்த மாதிரியான பொருள்களையும் வாங்கி வைத்துக் கொண்டா எல்லாம் ஆயிரும், எல்லாம் வந்துவிடும் என்று நினைக்கிற மக்கள் எதற்கு உழைப்பு, எதற்கு முயற்சி, எதற்காக அறிவு? இதெல்லாம் தேவையில்லையே. உண்மையா இல்லையா? நாம் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருந்தால்தான் நாம் நம்முடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும், நல்லா இருக்கும். அறிவாளிகள் மட்டுமே உலகத்தில் ஓங்கி நிற்பார்கள். அறிவை பயன்படுத்தாத மக்கள் கண்டிப்பா பின்னால்தான் போவாங்க. எனவே நமக்கு மூளை இருக்கிறது. நான் சொன்ன மனிதர்கள் நமக்கு மூளை இருக்கிறது. விலங்கை விட மேலான ஆற்றல் வாய்ந்த மூளை, இந்த உலகத்தை காக்கக்கூடிய மூளை இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்தி எதுவாக இருந்தாலும் நம் மொழிக்கு பயனான ஒன்றா, நம் இனத்திற்கு பயனான ஒன்றா, நம்முடைய பண்பாட்டுக்கு பயனான ஒன்றா, நம்முடைய நாகரிகத்தை வளர்க்கக்கூடியதா, நமக்கு மகிழ்ச்சி தருகிறதா என்பது முக்கியம் அல்ல. நமக்கு எதிர்காலத்துக்கு நன்மை தரக்கூடியதான் முக்கியம். மகிழ்ச்சி எல்லாமே தரும், எது வேணாலும் மகிழ்ச்சி தரும். நம்ம கையில ஏற்பட்ட சொறி கூட நமக்கு மகிழ்ச்சி தரும். கையில சொறி வந்து விட்டுன்னு வைத்துக் கொள்வோமே, என்ன செய்வோம்? அரிக்கும். அரிச்சா என்ன செய்வோம்? சொறிவோம். சொரிகிற நேரத்துல ஒரு ஒரு சிறிது நேரம் ஒரு இன்பம் கிடைக்கும். அது இன்பம் தானே. சொரிய நேரத்துல கிடைக்கிற இன்பம் அது இன்பம் தானே. ஆனா சொரிஞ்சு 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 கொஞ்சம் விட்டு பாருங்க, என்ன ஆகும்? புண்ணு வரும், வலிக்கும், ரத்தம் சொட்டும். அது போன்ற இன்பம் நல்லின்பம் அல்ல. இந்த இனத்துல அப்படி பலர் அது போன்ற இன்பங்களை பேரின்பங்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இனத்தை கெடுப்பதையும், மொழியை கெடுப்பதையும், பண்பாட்டை கெடுப்பதையும் தனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சிகளாக, தனக்கு கிடைக்கிற புகழ்களாக, தனக்கு கிடைக்கிற சிறப்புகளாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா அது இவர்களையே அடையாளம் இல்லாம ஆக்கிவிட போகிறது இல்லைங்களா? எனவே பெரியோர்களே, நம் வீட்டு பிள்ளைகளை, நம்முடைய குழந்தைகளை வள்ளுவர் சொல்லுவது போல ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தா என்று சொன்னான் வள்ளுவன் இல்லையா? அதாவது உலகம் என்பது இந்த பிள்ளையை நாம் சிறந்த பிள்ளையா வளர்த்தெடுக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளையின் செயலால, அந்த பிள்ளையின் பேச்சால, அந்த பிள்ளையின் தோற்றத்தால உலகம் பார்த்து நம்ம குடும்பத்தை மதிக்கும், மரியாதை செய்யும். அப்படியான ஒரு குழந்தையாக, பிள்ளைகளாக நாம் பிள்ளைகளை வளர்த்தெடுக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இந்த இடத்தில் நான் விதைத்து செல்கின்ற கருத்துக்களாக நீங்கள் இதை முடிந்தால் பின்பற்றுங்கள். உங்களை யாரும் கட்டாயப்படுத்தல. கொள்கையும் கோட்பாடும் என்பது மனிதனுடைய உரிமை, அவரவருடைய தனி உரிமை, இதை யாரும் மறுக்கல. ஆனாலும் நம்முடைய தனி உரிமைகள், நம்முடைய இனத்தின் உரிமைகளை அழித்து விடக்கூடாது. நம்முடைய தனி சுதந்திரங்கள், நம்முடைய இனத்தின் சுதந்திரத்தை அழித்து விடக்கூடாது. நம்முடைய மொழியை அழித்து விடக்கூடாது. நான் எப்படி வேணாலும் பிள்ளைக்கு பேர் வைப்பேன் என்பதற்காக ஒரு சக்காய்காரனுடைய மொழி பெயரை
விற்க முடியாது. பொருள் புரியாத அல்லது